ஈரானுடைய ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்பது இன்னைக்கு சபஹாரி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய முக்கியமான இடத்துல உருவாயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகளே மிக பிரம்மாண்டமான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்பது இன்னைக்கு ஈரானில் தான் உருவாகுது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது. அடுத்து இன்னைக்கு இந்தியாவுக்கான ஒரு செய்தி கிடச்சிருக்கு. என்னன்னா, இந்தியா தனது பொருளாதார வலிமையில் 2025 மிகப்பெரிய அளவில் காணப்படும் கிட்டத்தட்ட உலகத்தில் 4வது இடத்துல மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா மாறும் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ஜிடிபி என்று சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உள்நாட்டு உற்பத்தி என்பது கூடிக்கொண்டே செல்லும். ஸோ இந்த அடிப்படையில் IMF சொல்லுது, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுது, 2025 ஜிடிபியில் கிட்டத்தட்ட 4.34 ட்ரில்லியன் அளவான பொருளாதாரத்தை, உள்நாட்டு உற்பத்தியை இந்தியா கொண்டு உலகத்தில், அதாவது ஜப்பானை பில்லுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு வந்து இந்தியா வரும் சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுத்துருக்கு. அப்போ ஒரு இந்தியனாக நிச்சயமாக உள்ள அளவு மற்ற மகிழ்ச்சி அளிக்குது. இதற்கு அடிப்படை காரணம் இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். உங்களுக்கு அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அப்போ இதன் பின்னணியில் உழைப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்தியர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், அந்த உழைப்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி என்பது இன்னைக்கு மேலோங்கி சென்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியுது. காசா மக்களை அகதிகளாக மாற்றி பல்வேறு மேற்கத்திய நாடுகளுக்கு தாட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் இஸ்ரேலுடைய முக்கியமான அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி, எலியாக் ராம்பென் என்று சொல்லக்கூடிய மொசாதுடைய முன்னாள் தலைவர், பெசேலின் என்று சொல்லக்கூடிய தலைவர், இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு இந்த பகுதி என்பது ஆபத்து, இவர்கள் இங்கே வாழ முடியாது. அயர்லாந்து போன்ற பல்வேறு பகுதிகள், பாலைவனம் போன்ற பகுதிகள், இந்த இடங்களுக்கு சென்று இவர்கள் உயிர் பிழைத்துக் கொள்ளட்டும், இதுதான் சரியான தீர்வாக இருக்கும், இதை நோக்கியே நம்ம ஐநாவுக்கு பிரஷர் கொடுப்போம் அப்படிங்கிற அளவு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் ICC என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய அந்த பிடிவாரண்டை குறித்து இன்னைக்கு நெத்தன்யாஹு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது திமுரோடும் தெனாவட்டோடும் இன்னைக்கு நெத்தன்யாஹு தனது கருத்தை எப்படி பதிவு செஞ்சிருக்காருன்னா, ICC என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அமெரிக்கா உடனடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக நீங்க போராடணும். அவர்கள் வேண்டுமென்றே பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. யூத துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் யூத விரோதிகளாகவும் இன்னைக்கு ICC என்ற சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு நெத்தன்யாஹு தனது பேச்சை ஆரம்பித்து இந்த செயல்களை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ICC என்ன பண்ணாலும் சரி, என் மேலே பிடிவாரண்டு கொடுத்தாலும் என்னை பிடிக்க முடியாது, முடிஞ்சால் பிடிச்சிக்க சொல்லு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரஃபாவுக்குள்ளே நுழைவேன், இனஅழிப்பு செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். அப்போ இவர் ICC ஆகட்டும், IJC ஆகட்டும், குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றங்கள் ஆகட்டும், ஐநாவாகட்டும், எதற்கும் கட்டுப்படாமல் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த நெத்தன்யாஹு தலைமையில் இந்த 200 நாள் இந்த IDF தீவிரவாத அமைப்பு காசாவில் நடத்தின தாக்குதலுடைய மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, காசாவுடைய நிலப்பரப்பு மீண்டும் எழுப்பப்படணும், பழையபடி அந்த நகரம் மாறணும்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகுமாமா. 30 ஆண்டுகள் அந்த நகரை கட்டியமைப்பதற்காகவும், அந்த நகரங்கள் இடிக்கப்பட்ட பில்டிங்குகள் இருக்குல்ல, கட்டிடங்கள், காங்கிரீட் சுவர்கள், மண்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த நகரத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகும் சொல்லப்படுகிறது. அதாவது 37 மில்லியன் டன் வந்து அந்த இடத்துல அந்த கட்டிடங்களுடைய அந்த சுண்ணாம்புகள் மற்றும் அந்த கலவைகள், அந்த கட்டிட செவர்கள் எல்லாமே கிடக்குது. ஸோ இந்த இடிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மீட்கணும்னா 14 ஆண்டுகள் ஆகும். 37 மில்லியன் டன் கிடக்குது. அதே மாதிரி அனுதினமும் ஒரு நாளைக்கு 100 லாரிகள் கொண்டு இதை அள்ளி எடுத்தாலும், அதாவது டெய்லி 100 லாரி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டிட இடிபாடுகளை எல்லாத்தையும் அள்ளி எடுத்தாலும் 14 ஆண்டுகள் ஆகும் இந்த கட்டிட இடிபாடுகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக ஒரு இன அழிப்புடைய உச்சபட்ச தாண்டவம் தான் சொல்ல முடியும். இந்த அடிப்படையில் இன்றைக்கும் முஸ்லீம் நாடுகள் தூங்கி கொண்டிருப்பது ஒரு அச்சமாக தான் இருக்குது. ஸோ இந்த வேளையில் தான் முஸ்லீம் நாடுகள்னு சொன்ன முன்னாடி ஒரு விஷயம் நினைவு வருது. இன்றைய காலையில் இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய ஜாக்கிர் நாயக் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். பலஸ்தீன் குறித்து சின்ன விஷயங்களை அவர் பதிவு செஞ்சாலும் இந்த கருத்து பெரிய அளவில் பார்க்கப்படுது. ஜாக்கிர் நாயக் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை இஸ்லாமிய நாடுகள், அவர் வந்து பர்டிகுலராக சொல்கிறாரு, இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற ஒரு இராணுவ அமைப்பு இப்படி வச்சுருக்காங்க எதிரிகள், அதுபோல் இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போல் ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் வழியாக எழுச்சியோடு ஒரு இராணுவ கட்டமைப்போடு, ஏன்னா ஜாக்கிர் நாயக் டைரெக்டாக வந்து அந்த விஷயத்துக்குள்ளே வராரு, நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, நீங்கள் போய் அவங்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. நேரடியாக நேட்டோ போல ஒரு இராணுவ கூட்டமைப்பு, இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்த, இப்போ OIC இருக்குல்ல, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன், இது போன்ற இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டமைப்பு, இது இராணுவ கூட்டமைப்பாக இருக்கணும். அந்த இராணுவ கூட்டமைப்பு காசாவுக்கான ஒரு பொருளை முன்னணியில் நின்று செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேண்டுகோளாக இருக்குது. அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இஸ்ரேல் என்ற குட்டி நாடு, சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள், ஆனால் இந்த இஸ்ரேலுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய பிரிட்டன்
பிரான்ஸ், இங்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, இன்னும் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரிகளுடைய பல நாடுகள் ஆயுதங்களை கொடுக்குது, பொருளாதாரத்தை கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுத்து இந்த இஸ்ரேலை வின் பண்ண வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும், அவன் தோக்கக்கூடாது, அவன் தோத்தா நமக்கு அவமானம் சொல்லிட்டு இவ்வளோ முயற்சி எடுக்குதே. ஒரு காசா என்ற சின்ன நிலத்துண்டுக்கு இவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் அமைதியாக இருக்கீங்களே, உங்களுடைய இராணுவ தளவாடங்கள் எங்க, உங்களுடைய பொருளாதாரம் எங்க அப்படிங்கிற கேள்வியை தான் ஜாக்கிர் நாயிக் மறைமுகமாக சொல்கிறார். நேட்டோ போன்ற ஒரு இராணுவ கட்டமைப்பை நீங்கள் கட்டி எழுப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. ஹமாஸை குறித்த ஒரு போலியான செய்தியை இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைச்சகம் ஐநாட்டை முறையிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் இந்த போர்க்கட்டத்தில் ஆரம்பத்தில் வெகுஜன மக்கள் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது இல்லாமல் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுச்சு, பல நபர்களை பலாத்காரம் செஞ்சிச்சு, பல நபர்கள் ஒரு பெண்ணை பலாத்காரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான கேவலமான குற்றச்சாட்டை முன் வச்சிச்சு. ஸோ அது மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட்டு இந்த தினத்தில் ஐநாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனி குட்ரஸ் அதிகாரப்பூர்வமாக இதை மறுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஆதாரங்களோ ஆவணங்களோ எந்த அடிப்படையில் நிரூபிக்கப்படலை. அதனால் இஸ்ரேல் சொல்வது பொய் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் அந்த கருத்தை இன்னைக்கு வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார். மறுபக்கம் இந்த காசாவுக்கான உதவிகள் பல அடிப்படை பல மில்லியன் டாலர்கள் பல்வேறு பணக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று பல அடிப்படையில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய தி வீக்கெண்ட் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இவர் காசாவுக்கு $2 மில்லியன் நன்கொடையாக கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மறுபக்கம் செனாக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நாடு. இந்த செனாக்கல் அரசு பிரெஞ்சு மொழியை ஒரு அதிகாரப்பூர்வமான மொழியாக தனது நாட்டில் வச்சிருந்துச்சு. இன்றைக்கி அந்த பிரெஞ்சு மொழியை நீக்கிட்டு தனது நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான மொழியாக அரபு மொழியை கொண்டு வருகின்றோம் என்ற அறிவிப்பையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சர்வதேச அளவில் புவிசார் அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உள்ள வருத்தம் என்னன்னா, இந்த பலஸ்தீன் மக்களை நாடு கடத்த வேண்டும் என்ற அந்த முயற்சியை நிச்சயமாக கஸ்ஸாம் பிரிகேட், ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் தவிடுபொடியாக்கி இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலையும் மண்ணை கவ்வி வைக்கக்கூடிய காலம் என்பது இன்ஷா அல்லாஹ் விரைவில் இருக்கும் என்பதை உறுதியாக நான் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.